உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். மொசாம்பி என்று ஆங்கில பெயரிலே சொல்லப்பெறுவது, வடமொழி பெயரிலேயும் சொல்லப்பெறுகின்ற ஒன்று. நாம் தமிழிலே சாத்துக்குடி என்று சொல்லுவது வழக்கம். எலுமிச்சை இனத்தை சார்ந்த இந்த சாத்துக்குடி ஒரு அற்புதமான ரீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற நீர் இழப்பை, குறிப்பாக விளையாட்டு வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள், கால்பந்தாட்ட வீரர்கள், இப்படி அதிகமாக உடலுக்கு வேலை தரக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருப்பவர்கள், இதனாலே வியர்வை மிகுதியாகி நீர் இழப்புக்கு ஆளாகின்றார்கள். சில நேரங்களிலே அவர்களுக்கு ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மயக்கம் கூட விளையாட்டு மைதானத்திலேயே வரக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சாத்துக்குடி சாறு எடுத்து அதனோடு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பருகுவதனாலே இழந்த நீர் சத்துவத்தை உடனடியாக அவர்கள் பெற்று உற்சாகம் அடைவது என்பது உண்மை. அது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களுக்கு நாம் சாத்துக்குடி சாறு கொடுக்கின்ற பொழுது நோயிலே இருந்து விடுபட்டு பழைய பலத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த சாத்துக்குடியை சுளையோடு நாம் மென்று தின்னுகின்ற நிலையிலே இந்த ஹாலிடோசிஸ் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றம், த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாக்களை ஒழித்து வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக இந்த சாத்துக்குடி சுளையை மென்று தின்னுவது என்பது வாய்க்கும் ஆரோக்கியம் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, காது வலி என்று வருகின்ற பொழுது அதிகமான குளிர்ந்த நிலை, அதாவது சீதளம், சீதோஷ்ணம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலையிலே காதிலே நீர் வடிவது, காதிலே சப்தம் ஏற்படுவது, வலி ஏற்படுவது. இதற்கு காரணம் மிகுந்த குளிர்ச்சி நீரை அடிக்கடி தலைக்கு குளிப்பது, குளிர்ந்த பானங்களை குடிப்பது. இந்த நிலையிலே இந்த காது வலி ஏற்படுகிறது. காது வலி வருகின்ற பொழுது அதற்கு பெருங்காயம் ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது. பெருங்காயத்தை எண்ணெயிலே இட்டு காய்ச்சி, தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ இட்டு காய்ச்சி, குறிப்பாக 10 கிராம் பெருங்காயம் என்று எடுக்கின்ற பொழுது ஒரு 25 ml அளவுக்கு எண்ணெயை சேர்த்து காய்ச்சி வடித்து வைத்து கொண்டு ஆற வைத்து ஓரிரு சொட்டுக்கள் காதிலே விட்டு வருகின்ற நிலையிலே காது வலி என்பது காணாமல் போகும். காது இரைச்சல் என்பதும் இல்லாமல் போகும். கேட்கின்ற செவித்திறன் என்பது அதிகமாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஓசிமம் பேசிலிக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஸ்வீட் பேசில், இனிப்பு துளசி என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, திருநீற்று பச்சை என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. இது மிகுந்த மணமுடையதாக விளங்குகிறது. துளசியினுடைய வகையை சார்ந்தது என்றாலும் துளசி காரத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. இது சற்று இனிப்பு சுவை உடையது. இதனுடைய பூக்கள் கொத்தாக துளசி பூக்களை போல பூத்து இதிலே இருந்து விதைகள் வருவது இயற்கை. கருமையான சிறு விதைகளை மிகுதியாக பெற்றிருப்பது. இதை வடமொழியிலே சப்ஜா விதை என்று நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று.
இந்த சப்ஜா விதை ஒரு தேக்கரண்டி எடுத்து வாயிலிட்டு விழுங்கிவிட்டு சுடுநீர் பருகி வருகின்ற நிலையிலே மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சர்பத் என்று சொல்லக்கூடிய பழச்சாறு அதிலே ஊற வைத்த இந்த சப்ஜா விதையை போட்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு விதையை ஊற வைத்து போட்டு பருகுவதனாலே வயிற்று வலியை போக்குகிறது, அடிவயிற்று உஷ்ணத்தை தணிக்கிறது, சிறுநீரை வெளித்தள்ளி சிறுநீரகத்தை குளுமைப்படுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது, குருதியை சீர் செய்கிறது, காய்ச்சலை தணிக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலே இது திருநீற்று பச்சை நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது. இதனோடு அகாலிப்பா இண்டிகா என்று சொல்லக்கூடியது குப்பை மேனி. மேனி என்று சொன்னால் உடல் என்று பொருள் பெறும். குப்பை என்று சொன்னால் தேவையற்ற பொருட்களை குறிப்பது குப்பை. இந்த மேனியை, குப்பையாக இருக்கின்ற மேனியை செழிப்பாக செய்யக்கூடிய ஒரு உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இந்த குப்பை மேனி நமக்கு பயன் தருகிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. விஷமுறிப்பை இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பானாக விளங்குகிறது. மேலுக்கு இதை சுண்ணாம்பு சேர்த்து தடவுவது வழக்கம். குப்பை மேனி சுண்ணாம்பை தொண்டைக்கட்டு, தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் இவை வருகின்ற பொழுது தொண்டையின் மேலும் சரி நெஞ்சகத்தின் மேலும் சரி தடவுவது வழக்கம். பூச்சிக்கடிகள் என்று வருகின்ற பொழுது கூட இதை மேற்பற்றாக போடுவது வழக்கம். இதனோடு யூக்கலிப்டஸ் என்று சொல்லுகின்ற நீலகிரி இலைகள், தைல இலைகள் என்று சொல்லுவது வழக்கம். இது ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இது வலி நிவாரணியாக விளங்குகிறது. இதனுடைய தைலம் வலியை போக்குவதாக விளங்குகிறது. இவை மூன்றும் மனமுடையவையாக இருப்பதனாலே இது ஒரு அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே இதனுடைய மனமே மருந்தாகி நெஞ்சக சளியை கரைக்கிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது, வாயிலும் மூக்கிலும் சேர்ந்து நமக்கு தொல்லை தருகின்ற நோய் கிருமிகளை அகற்றுகிறது. இவை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி நமக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சுவாச பிரச்சனைகள், தலைபாரம் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: திருநீற்று பச்சை, தைல இலை, குப்பை மேனி, மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரத்துல நம்ம நீர் விட்டுக்கலாம். இதை நம்ம ஆவி பிடிப்பதற்காக இந்த மருந்து தயார் பண்ண போகிறோம். நமக்கு சளி, தலைபாரம், மூக்கடைப்பு, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலோ நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அப்படி ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா காலை மாலைன்னு இரு வேளையோ நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்டுக்கோ இதை நம்ம பயன்படுத்தலாம். நிமோனியா போன்ற சீரியஸான ப்ராப்ளத்துக்கு கூட நம்ம இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது சீக்கிரமாக நமக்கு நிவாரணம் கிடைக்கும். நம்ம மருந்துகள் கூடவே சேர்த்து இந்த ஸ்டீமிங்கும் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். தைல இலை நமக்கு கிடைச்சதுன்னா தைல இலை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூக்லிப்டஸ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நீலகிரி தைலம் ஒரு சொட்டு போட்டுக்கலாம். இது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். சுவாச பாதையில் இறுக்கம் இருந்ததுன்னா அதை தளர்வுற செய்யக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். நமக்கு இந்த மருந்து தைல இலையை போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கும் பொழுது மூக்கடைப்பு, தலைபாரம்லாம் சீக்கிரம் சரியாகும், வலியும் கம்மியாகும், வலி நிவாரணியாகவும் இருக்கிறதுனால இந்த தைல இலைகளை நம்ம இதில் சேர்க்குறோம். காய்ச்சல் போது ஏற்படக்கூடிய தலைவலி நல்லா குறையும். இதோட மஞ்சள் சேர்த்துக்கலாம். நார்மலாகவே மஞ்சள் மூக்கடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் தலைபாரத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். நமக்கு மூக்கு அடைச்சிருந்ததுன்னா கொம்பு மஞ்சள் எடுத்து அதை நம்ம தீயிலிட்டு புகைச்சி அந்த புகையை நம்ம சுவாசித்து வரும் பொழுது
நேசல் கன்ஜெஷனை ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். மூக்கடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் மூக்கிலிருந்து நீர் வடிதலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால மஞ்சள் சேர்க்குறோம். இதோட திருநீற்று பச்சிலை இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு எதிர்ப்பாக செயல்படுறதுனாலையும் பொதுவாகவே காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய நுரையீரல் தொற்றுகளை உண்டாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக செயல்படுறதுனாலையும் நம்ம திருநீற்று பச்சிலை சேர்க்குறோம். அதே போல் திருநீற்று பச்சிலையும் ஒரு நல்ல டீகன்ஜஸ்டண்ட்டாக செயல்படும், ஒரு பிராங்கோ டைலேட்டராகவும் செயல்படும். நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் செல்லக்கூடிய பாதையை விரிவடை செய்யக்கூடிய மருந்தாக இது இருக்கிறதுனால நம்ம திருநீற்று பச்சிலை சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம குப்பை மேனி சேர்த்துக்கலாம். குப்பை மேனி சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த குப்பை மேனி சேர்த்து நம்ம ஆவி பிடிக்கும் பொழுது ஈஸியாக தலையில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த குப்பை மேனி நமக்கு நேசல் கன்ஜெஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நுரையீரலில் அதிகமாக சளி சேர்ந்து இருந்தாலும் குப்பை மேனியை கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு அதோட மஞ்சள் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா சளி சீக்கிரம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு குப்பை மேனி இலைச்சாரோட கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு அந்த சாரை மட்டும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது குழந்தைகள் சளியோடு சேர்ந்து வாந்தி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு காய்ச்சல் அடிக்கடி வர்றது கம்மியாகும். இப்போ நம்ம குப்பை மேனி இலை, திருநீற்று பச்சிலை, தைல இலை, இதோட மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இதிலிருந்து வரக்கூடிய ஆவியை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது சுவாசிக்கும் பொழுது நமக்கு தலைபாரம், மூக்கடைப்பு இதெல்லாம் சரியாகும். நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்றும் கம்மியாகும். இது ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம பண்ணாலே போதும். 1 to 2 நிமிடம் நம்ம பண்ணும்பொழுதே நமக்கு உடல் முழுக்க வேர்க்க ஆரம்பிக்கும். இதே மருந்தை நம்ம கால் வலிக்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த தண்ணி வெதுப்பாக ஆனதும், சூடு கொஞ்சம் கம்மி ஆனதும் நம்ம 2 கால்களையும் இந்த தண்ணியில் முக்கி வச்சுக்கிட்டோம்னா கால்களில் ஏற்படக்கூடிய நரம்பு குடைச்சல், வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாமே கம்மியாகும். அன்பான நேயர்களே, திருநீற்று பச்சை, குப்பை மேனி, அதனோடு நீலகிரி தைல இலை, இதனோடு துணை மருந்தாக மஞ்சள் சேர்த்து இங்கே ஒரு பாத்திரத்தில் இட்டு கொதிக்க வைத்து அதனுடைய ஆவியை நாம் பிடிக்கின்ற போது மூக்காலேயும் வாயினாலேயும் இந்த ஆவியை சுவாசிக்கின்ற பொழுது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று நுண்கிருமிகளை வெளித்தள்ளுகிறது, நோய் கிருமிகளை நீக்குகிறது. இது காய்ச்சலை தணிக்கிறது. இந்த சைனசிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தலை நீர் ஏற்றம், தலை வலி, தலை பாரம் இவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற தலையிலே சேர்ந்து இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளி இது சுவாச பாதையை சீர் செய்கிறது. நுரையீரலிலே இருக்கின்ற தொற்றுக்களை வெளியேற்றுகிறது. குடலிலே சேர்ந்திருக்கின்ற, அதாவது உணவு பாதையிலே இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளுகிறது. இதனாலே பல்வேறு காய்ச்சல்களிலே இருந்து நாம் விடுதலை பெற முடிகிறது. அதோடு கூட உடலுக்கு வேர்வையினாலே ஏற்பட்ட துர்நாற்றம், பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்ச காளான்கள், ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளிலே ஏற்படுகின்ற புளிச்சை நாற்றம், வேர்வை நாற்றம் இவற்றிலே இருந்து இந்த ஆவி பிடிப்பது என்பது நமக்கு ஒரு மருந்தாகி விடுதலை தருகிறது, தோலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது, தலை நீர் ஏற்றம், தலை பாரத்தை குறைக்கிறது. இதனுடைய ஆவி இல்லம் முழுவதும் பரவுகின்ற நிலையிலே இல்லத்தை பற்றியுள்ள நுண்கிருமிகள், நோய் கிருமிகள் வெளியேறி போகிறது. இது ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலேயும் கொசு விரட்டியாகவும் நமக்கு பயன் தந்து கொசுவினாலே ஏற்படக்கூடிய காய்ச்சல்களிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அன்பான நேயர்களே, திருநீற்று பச்சையோடு குப்பை மேனியும் தைல இலையும் மஞ்சளும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.